ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஷேக் இருக்குன்ட்டு இந்த ஷேக் எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணுன்றதுக்காண்டி தான் ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கேன்றதை நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன். அதாவது அந்த பர்த்டே வீடியோ, அந்த vlog வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்ட ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதை நான் இன்னும் இப்போ கூட பார்க்கவே இல்லை. நான் இன்னும் அந்த கவர் ஓப்பன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனி கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பெனி கவர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சார் நான் இன்னும் பார்க்கல எப்படி இருக்கும்ட்டு. ஸோ வாங்க நம்ம எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்கலான்னு. ஸோ இதான் கைஸ். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ கைஸ், இதுதான் அந்த ட்ரைபேட். ஸோ பார்க்கலாம். ட்ரைபேட் 3-way ஹெட். ஸோ நான் சொன்ன மாதிரி இது எவ்வளோ ஹைட் இருக்கும் போது எனக்கே என்னன்னு தெரியல. ஸோ எடுத்து பார்த்தா தான் தெரியும். சைனா ப்ராடக்ட். ஓகே, ஓப்பன் பண்ணலாம் கைஸ். உள்ள அப்படியே போட்டுருக்கோங்க. ஸோ எடுக்கலாம். இல்லை, இதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. ஸோ கைஸ், இனிமேல் இந்த ட்ரைபேட் தான் நம்ம வீடியோ வரப்போகுது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, உள்ளே இருக்குது. ஸோ இது என்னன்னே தெரியல எனக்கு. இந்த ட்ரைபேட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல. ஸோ இதை பற்றி தெரியாது. ஸோ இது என்ன ப்ராடக்ட்? ஸோ கைஸ், இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ பாருங்கள், இதுதான். ஸோ நல்லா கிளியராக காய்க்குதா? இதுதான் கைஸ் இந்த ட்ரைபேட். ஸோ இனிமேல் இது மூலமாக தான் நம்ம வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்க வேணாம் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ட்ரைபேட் வச்சு பார்க்குறேன். எனக்கு வைக்க தெரியாது, பார்ப்போம். கைஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த ட்ரைபேட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து எவ்வளோன்னு தெரியல. பட் எனிவே 43 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேடில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபோன் எடுத்து நான் காமிக்கிறேன் ட்ரைபேட் எப்படி இருக்குன்ட்டு. காய்ஸ், இதுதான் ட்ரைபேட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ சைஸ் வந்து அதிகமாக வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டே எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஹைட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டு, என்னோடய ஸ்டமக் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேட் வருது. ஸோ நல்ல ட்ரைபேட் தான். ஒரு கம்மி பட்ஜெட்டில் உங்களால் வாங்க முடியும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் என்னன்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ட்ரைபேட் என்ன கேட்டிங்கன்னா பகாட்டே ட்ரைபேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ மறக்காம போய் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த ட்ரைபேட் வந்து நான் என்னத்துக்கு வாங்கியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, என் வீடியோஸ் வந்து ஷேக்காக இருக்கக்கூடாது. பிகாஸ் அதை நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் வீடியோ ஷேக்காக இருக்கிறனால அது பயங்கர மைனஸ் பாயிண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் ஒரு ட்ரைபேட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா ஒரு 399 இருக்கும். எஸ், 399 399 499. ஸோ நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 399 தான் மோஸ்ட்லி நினைக்கிறேன். ஸோ 399 ப்ரைஸ் ரேட். ஸோ இதாங்க இதோட ரேட். இது 399. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10,000 இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், 10,000. ஓகே, அது வந்து ஒரு கேமரா, ஒரு பெரிய பெரிய கேமரா, அந்த மாதிரி கேமராவோட ட்ரைபேட்லாம் பார்த்தீங்கன்னா 10,000. இதோ ஒரு மொபைல் கேமரா, ஒரு ஃபோன் கேமரா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 5,000 இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 300 தான். ஸோ 5,000 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒரு 300 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி எத்தனை ட்ரைபேட் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தது இது ஒன்று தான், நான் வாங்கிட்டேன். இதை வாங்கினதுக்கப்புறம் நான் யூடியூப் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஸோ அதனால தான் ஓகே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலான்னு நான் யோசித்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் வீடியோஸ் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், உங்கள் வீடியோஸ் வந்து ஷேக் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இல்லைன்னா ஓகே, நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து நீங்களே போய் பாருங்கள். ஆஸ் எ வியூவர் நீங்களே போய் பாருங்கள். ஒரு டைம் மட்டும் பாருங்கள். ஸோ அந்த ஒரு டைம் நீங்கள் பார்க்கும்போது ஷேக் இருக்கிறதுனால எல்லாம் ஏதாச்சும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரைபேட் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இதுமாரி தோணலன்னு நினச்சிங்கன்னா ஓகே, லெட் இட் பி. சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, நானும் பிகினர் தான், நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அதை வாங்காதீங்க நான் சொல்லுவேன்.
ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக ஒரு யூடியூப்பில் போகிறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என் ஃபஸ்ட்டு சேனலில் என்னோடய பழைய சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு அது கேட்கப்பட்ட ரீசன் இருக்குது. ஸோ அந்த சேனலில் கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு ஐ மீன் என்ன சொல்கிறது ஒரு 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 பைசா கூட நான் வந்து பார்த்திங்கன்னா செலவழிச்சதே இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பட்ஜெட் ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமாக தான் இருக்கணும். ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரியேலி பெருமாள் படம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தப்புன்னு வச்சு சொல்லிட்டேன். ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பட்ஜெட் லோ தான், எல்லாமே லோ தான். அது உங்களுக்கே தெரியும். பெரிய 2.0 படத்து மாதிரி இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வந்து நீங்கள் வந்து பண்ணி அந்த பரியேலி பெருமாள் படம் பண்ணியும் ஒரு கமல் சாரே கூட்டு வச்சு நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன் எப்படி இது வந்து ஹிட்டாச்சு நீங்கள் கேட்குறீங்களா? கதை தாங்க. நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ இல்லையோ, பட்ஜெட் போடுறீங்களோ இல்லையோ, எல்லாமே பேசுறது உங்கள் கண்டென்ட். உங்களோட டாபிக், உங்களோட கண்டென்ட், உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன், இது 3 தான் உங்களை பற்றி எப்பவுமே பேசிகிட்டே இருக்கும். இந்த பரியேலி பெருமாள் வந்து என்னதான் லோ பட்ஜெட் இருந்தாலும் பட் அவங்க வந்து அந்த கதையை அந்த கதையோட எக்ஸ்ப்ளனேஷன், அது எந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஓடுது, அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த படம் ஹிட்டாக இருக்குது. இதே இது நீங்கள் ஒரு 2 எடுத்திங்கன்னா பட்ஜெட் பயங்கர இது எல்லாமே ஹையாக இருக்குது. பட் கதையில் ஒன்றுமே இல்லை. கதை என்ன ஏதோ ஒரு சோட்டா பீம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று அதில் எக்ஸ்ப்ளனேஷனும் அவ்வளோ சரியாக இல்லை. சும்மா ஏதோ அந்த பாடிக்கு தான் போகிறானுங்க வரானுங்க சண்டை போகிறானுங்க அது மாதிரி முடியுது படம். ஸோ 2 எப்படி இருக்குது, பரியேலி பெருமாள் எப்படி இருக்குன்னு நீங்களே வச்சு பாருங்கள். ஸோ நான் என்ன சஜஷன் பண்ணுறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட யூடியூப் வீடியோஸ் நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து எப்போவுமே ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 50 வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஒரு 50 வீடியோஸ் போட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க உங்கள் வீடியோஸ் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து எந்தெந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் யூடியூப் சேனல் கேட்டிங்கன்னா 47 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 46 இருந்துச்சு. இப்போ வந்து 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 47 ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 50 ரீச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 50 ஸ்டெப் பண்ணி வச்சோம்னா 100. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கே வெறும் 26 வீடியோஸ் தான். இந்த 26 வீடியோஸில் வந்து நான் போன சேனல் பார்த்தீங்கன்னா 43 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது 43 டெலிட் பண்ணி இப்போ மிச்சம் 28 இருக்குது. ஸோ அவ்வளோ போட்டும் எதுவுமே கிடைக்கல. ஸோ 14 சப்ஸ்கிரைபர் தான். அந்த 14 பார்த்தீங்கன்னா கெஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி தான் நான் வாங்கினேன். பட் இந்த யூடியூப் சேனல் சொல்லாமல் தானாக வந்துடுச்சு. ஸோ அதுக்கு காரணம் நீங்கள் தான். பட் எனிவே நம்ம இந்த ஒரு கண்டென்ட்குள்ளே போகும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரைபாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டுக்கோங்க, நீங்கள் ஒரு மோட்டோ வச்சுக்கோங்க. உங்கள் யூடியூப் சேனலில் வந்து எந்த ஒரு பட்ஜெட்டும் இருக்கக்கூடாதுன்ட்டு கோ ஆன் டாபிக், கோ ஆன் கண்டென்ட், கோ ஆன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ 3 தான். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து எடிட் பண்ணுற வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில், இது 5 மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கிங்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் 45 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது தான் இந்த ட்ரைபாட் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஷேக் இருந்துச்சு. அந்த ஷேக்கெலாம் 45 பேர் பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷேக் ஆகாது இல்லைன்றதுலாம் விஷயமே இல்லைங்க. உங்களுடைய யூடியூப் கண்டென்ட், டாபிக், என்ன சொல்கிறது, இப்போ சொன்னது தான், அது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்கள் யூடியூப் வீடியோ வந்து பயங்கர லெவலில் போகும், வேறு லெவலில் போகும். ஸோ இவ்வளோ பேசுகிறேன்னா நீ என்னத்துக்கு இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். என் வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். அது என்னோட ஒப்பீனியன், என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என் சப்ஸ்கிரைபர் வந்து மெயின்டைன் பண்ண ஆசைப்பட்றேன். அவங்க வந்து எனக்காண்டு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறத நான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக கொடுக்கும்போது ஷேக்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுமோன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று பேக்ரவுண்ட் கூட நிறைய டைம் சரியில்லாமல் இருக்கும், அதுக்காண்டி க்ரீன் ஸ்கின்னு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்கின் ரெடியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபைனலாக சொல்லி முடிச்சுறேன். இப்போதைக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைபாட் எதுவுமே வாங்காதீங்க. ஜஸ்ட் இந்த காலர் மைக் மட்டும் வேணால் வாங்கிக்கோங்க. வேணால் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஏன் கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு அந்த பழைய சேனலில் இருக்கும்போது காலர் மைக் ஒரே ஒரு காலர் மைக்கை வச்சு தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ பட்ஜெட் வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது, எந்த இதுவும் வாங்கிடாதீங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமரா யூஸ் பண்ணுங்கள். நானும் இப்போயும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு காலர் மைக் மட்டும் வாங்கிடுங்க. இது எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ் தான். ஏன்னா நீங்கள் பேசும்போது
வியூவர்ஸ்க்கு வந்து சவுண்டாக கேட்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலர் மைக் வேணால் வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் இருக்கும். அண்ட் வி ஆர் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் தேங்க்ஸ்.